பைபிள்ல இங்கே டீச்சிங்ல ப்ரீச்சிங்ல சபையில இருந்து நிறைய விஷயங்களை கேட்கலாம். கேட்டுட்டு அனுமானிச்சு கொண்டு அதை இருதயத்துல வைத்து கொண்டு நான் தனியா போய் உட்காந்து தியானிக்கணும். நிறைய பேர் நான் சொல்றேன், நிறைய பேரை நான் பாக்குறேன், நிறைய பேர் எழுதுறாங்க, வேகமா எழுதுவாங்க, வீட்டுல போய் மடிச்சு வச்சதுதான். அடுத்த சர்ச்சுக்கு வரும்போது தான் பார்ப்பாங்க. 10 வருஷம் கழிச்சு எடுத்த நோட்டை பாருங்க, கடைசி எப்பயாவது திறப்பாங்க. எப்ப திறப்பாங்கன்னா அது கீழே வேஸ்டா பேப்பர்ல போடணும், பழைய பேப்பர் கடைக்கு போடணும்னு சொல்லுவோம், திறப்பாங்க. எழுதுனதா அதை பார்க்க மாட்டாங்க. எப்ப நீங்க எழுதுனதை திருப்பி பாக்குறீங்களோ அப்பதான் ஆவியானவர் வெளிப்படுவார். நிறைய எழுதுவாங்க. என்னுடைய நாலேஜுக்கு 90% 95% எழுதுவாங்க, அதை திருப்பி படிக்க மாட்டாங்க. யார் எழுதுனதை திரும்ப வீட்டுல போட்டு, இந்த மாடு அசை போடுது இல்லையா, மாடு அசை போட்ட போல சத்தியத்தை அசை போட்டு சத்தியத்தை மேய்ந்து கொள்கிறார்களோ அவர்களோடு பரிசுத்த ஆவியானவர் இடைபடுவார். எழுதுறத சண்டே ப்ரீச்சிங்ல நல்ல தேவ செய்தி கிடைக்குது, பைபிள் ஸ்டடியில மெசேஜ் கிடைக்குது. இதை வீட்டுல தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆகுது. நீங்க எவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு அதற்கு செலவழிக்கிறீங்களோ அந்த அளவுல உங்கள்கிட்ட இருந்து ஆவியின் வரங்கள் வெளிப்படும். ஆவியானவர் உங்களோடு அன்பாக இருப்பார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அந்த டேஸ்டை அறிந்து கொண்ட அந்த பவுல் அரேபியாவுக்கு வாலண்டியா நீ போ, யாராவது சொன்னாங்களா நீ அரேபியாவுக்கு போய் தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து காத்துரு, யாரும் சொல்லல. சரிங்களா? அழுகிற புள்ளதான் பால் குடிக்கும். உங்களுக்கு ஆவியின் வரங்கள் வேணும்னா, நீங்க எழும்பணும்னா, பிரகாசிக்கணும்னா, மற்றவர்களுக்கு வெளிச்சமா இருக்கணும்னா, உப்பா இருக்கணும்னா, மலை மேல் உள்ள பட்டணமா இருக்கணும்னா தேவனுடைய சமூகத்துல தனித்திருக்க வேண்டும். பவுல் போய் அரேபியாவில் 3 வருடங்கள் கழித்தார்.